பங்கேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு சிறப்பு சார்பு நீதிபதி அவர்களே, குற்றவியல் நீதித்துறை நடுவர் அவர்களே, 2 பார்களினுடைய தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் வழக்கறிஞர் பெருமக்களுக்கும் நீதிமன்ற ஊழியர்களுக்கும் மற்றும் இங்கே கலந்திருக்கும் அத்தனை பேருக்கும் எங்கள் நீதித்துறையின் சார்பாக 80வது ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 80வது சுதந்திர தின விழாவினை கொண்டாடும் நாம் இதற்கு பின்னால் இருக்கும் ஒவ்வொரு உயிர் தியாகத்தையும் மறந்து விடுகின்றோம். நம்ம சார்பு நீதிபதி ஐயா சொல்லும் பொழுது இந்த மூவர்ண கொடியை ஏற்றியது ஒரு தமிழன் என்பதை கேட்கும் பொழுது மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சி, சந்தோஷமான தருணமும் கூட. அப்பேற்பட்ட மண்ணில் பிறந்தவருக்கு நம் அனைவரும் சேர்ந்து ஒரு கரகோஷத்தை கொடுப்போம். ஏன்னா எத்தனையோ கோடி மக்கள் வாழ்கிற இந்த ஊரில் ஒரு தமிழனுடைய சிந்தனையும் செயலும் எண்ணங்களும் ஒரு கொடியாக உருவாக்கி இன்று இந்தியா முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் அதை பறக்க விட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய சரித்திர சாதனை. அவரை மட்டும் நினைவில் கொள்ளாமல் தமிழ் மண்ணில் பிறந்த எத்தனையோ பேர், வ.உ.சி., பாரதி, சிவசுப்பிரமணியம் போன்றவர்கள் நமது சுதந்திர வேட்கைக்காக, கட்டபொம்மன், இவர்கள் நம்ம சுதந்திர வேட்கைக்காக தங்களது உயிரை கூட தியாகம் செய்து நமக்கு பெற்றுக் கொடுத்த சுதந்திரம். இன்றைக்கு சுதந்திரமாக நீதித்துறை பணியாளர்களும் சரி, நமது வழக்கறிஞர் பெருமக்களும் சரி, இந்த நிகழ்வில் கூட பங்கு பெறாமல் வீட்டில் சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கிடைக்கப்பட்ட சுதந்திரம் தானே. அல்லாவிட்டால் அவர்களால் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஒரு பிரிட்டிஷ்காரன் ஆட்சி நடத்தி இருந்தால் இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு எல்லாரும் வரணும்னா நம்ம யாராவது வராமல் இருந்திருக்க முடியுமா? கட்டாயம் என்ன செய்யலாம், வரலன்னா அப்படி இல்லைன்னா ஒரு குதிரையில் போய் என்ன செஞ்சிருப்பான், சவுக்கார் அடித்து தூக்கிட்டு வந்திருப்பான். அந்த நிலவையில் இருந்து நம்ம மாறுபட்டு இருந்தோம். இன்னைக்கு நமக்கு சுதந்திர தின விழாவுக்கு நம்ம பங்கு பெறாவிட்டாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தின் காரணமாகவே நம்ம பங்கு பெறவில்லை. அவர்களுக்கும் நமது நீதி குடும்பத்தின் சார்பாக, நமது அனைத்து வழக்கறிஞர்களும் சார்பாக 80வது சுதந்திர தினத்தை இங்கிருந்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் தெரியும். ஏன்னா இன்று நம்ம சுதந்திரமாக வாழ்றோம்ல, ஒரு அரசு பணியை பெற்றிருக்கிறோம், நம்ம சுதந்திரமாக வாழ்கின்றோம். அதற்கு காரணம் நமது முன்னோர்கள் செய்த தியாகம். அதனால இந்த கொடியை ஒரு தமிழன் உருவாக்கி இருக்கின்றார். அந்த கொடியை கொடிக்காத குமரன் திருப்பூர்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அந்த ரோட்டில் இருக்கும், ஒரு சின்ன ஒரு கல் மட்டும் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நான் திருப்பூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, இந்த இடத்துல தான் திருப்பூர் குமரன் என்ன செஞ்சாங்க, அடித்து கொடியோட அடித்து கொலை செய்த இடம், கொன்ற இடம் பார்த்தோம். அந்த இடத்த இப்போ எப்படி பாதுகாத்துருக்கணும், அந்த இடத்துல ஒரு கல் மட்டும் இருக்குது. ஏன்னா நம்ம அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அது. ஆனால் அந்த கொடியை வச்சுட்டு அந்த அன்னைக்கு என்ன காடுபட்டிருப்பாரு, அவர் உயிர் போகும் போது கூட அந்த கொடியை காத்தார் இல்லையா? அது எதுக்காக? நமக்காக தானே. இன்னைக்கு நமக்காகவும் நம்ம சந்ததிகள் என்ன செய்யறோம், வளர்ந்து வர்றதுக்காக வேண்டி அவங்களுக்கு கொடுத்த தியாகத்தை நம்ம என்ன செய்யறோம், நினைவு கூறக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு. நம்ம உட்கார்ந்துட்டோம், என்னமோ பண்ணிட்டோம், நம்ம வந்துட்டோம், நம்ம எல்லாரும் வந்துட்டு சுதந்திரத்தை கொண்டாடுறோம், 4 சாக்லேட்டை கொடுத்தோம் போனோன்னு இருக்கக்கூடாது. நமக்காக உயிர் தியாகம் செய்து நமக்கு பெற்றுக் கொடுத்த அனைவருக்காகவும் என்ன செய்யறோம், அவருக்கு ஒரு நன்றி கடனை செலுத்துவதற்காக நம்ம இங்கே அமர்ந்திருக்கோம். ரெண்டாவது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொடியேற்றுறதுல 2 நாள் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது, எந்த வேற்றுமையும் இல்லாமல் ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய தேச திருவிழாங்கிறது 2 நாள். ஒன்று சுதந்திர தின விழா அன்னைக்கு கொண்டாடுறோம். இன்னைக்கு யாராவது ஜாதிக்காக வந்திருக்கிறோமா, மதத்திற்காக வந்திருக்கிறோமா, எந்த இது கிடையாது. எல்லாரும் எல்லா ஜாதிகளும் மதங்களும் எல்லாரும் ஒற்றுமையோடு செயல்படக்கூடிய ஒரு நாள், கொண்டாடக்கூடிய ஒரு நாள். காஷ்மீர்ல கன்னியாகுமரி வரைக்கும் கொண்டாடுறோம். இந்த 2 நாட்கள்ல இந்த கொடியேற்றத்தை பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் கொடியேற்றுவோம். ஒன்று கொடியை ஏற்றோம், இன்னொரு கொடியை பறக்க வைக்கிறோம். என்னைக்கு கொடி ஏற்றம் நம்ம சொல்லக்கூடிய ஆர்டினரியா சொல்லக்கூடிய எல்லா நாளையுமே கொடியேற்றம் தான் சொல்றோம்.
குடியரசு தின விழாவுக்கு போனாலும் என்ன செய்யறோம்? கொடியேற்ற போறோம்னு தான் சொல்றோம். சுதந்திர தின விழாவுக்கு போனாலும் என்னதான் சொல்றோம்? கொடியேற்ற போறோம் தான் சொல்றோம். ஆனா ஒரு நாள் கொடியை ஏற்றுவோம், இன்னொரு நாள் கொடியை பறக்க வைப்போம். இன்னைக்கு சுதந்திர தின விழா அன்று மட்டும்தான் என்ன செய்வோம்? இந்த கொடி இருக்கு பாத்தீங்களா, இந்த கயிறுல கீழே இருக்கு அந்த கொடி. இது என்ன செய்யணும்? அலங்காம உடஞ்சு போயிடாம ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன செய்வோம்? மேல கொண்டு போய் பறக்க வைப்போம். இதனுடைய அர்த்தம் என்ன? நம்ம எவ்வளவு கஷ்டங்களுக்கு இன்னல்களுக்கு முன்னால நம்ம ஒவ்வொருவரும் பட்ட கஷ்டம், அந்த கஷ்டத்தை எல்லாம் ரொம்ப பாதுகாப்பா கொண்டு போய் என்ன செய்யணும்? முதலாக பறக்க வைத்த நாள் சுதந்திர தினம். ஆனா இன்னொரு நாள் குடியரசு தினம் அன்னைக்கு என்ன பண்ணுவோம்? மேலதான் இருக்கு, கீழே இருந்து எடுக்க மாட்டாங்க. அங்க மேல என்ன? மேல ஏற்றி ஏற்கனவே கட்டி வச்சிருப்பாங்க. என்னை கட்டிட்டோம்? சுதந்திரம் பெற்று எங்க கொடி கட்டிட்டோம்? உயரத்துல கட்டி வச்சிட்டோம் நம்ம கொடி. அது என்னைக்கு? குடியரசு அன்றைக்கு. அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்ட அன்றை என்ன செய்ய போறோம்? என்ன செய்யணும்? பறக்க விடுறது. ரெண்டு தான் வித்தியாசம். இதுவே நம்ம என்ன செய்வோம்? நிறைய நம்மளுக்கு ரொம்ப லேட்டா தான் தெரியும். அப்ப இந்த ரெண்டுக்கு இடையில நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இந்த கொடியை எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கி மேலே ஏற்ற வேண்டிய ஒரு நிலைமைய அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொண்டு போக முடியும் போது யாருடைய எண்ணங்கள் வரணும்? நமக்காக உயிர் விட்ட தியாகிகளின் எண்ணங்களை நம்ம என்ன செய்யணும்? முன்னிறுத்தப்பட வேண்டும். அதற்கு பின்னால் தான் நம்ம என்ன செய்யணும்? நமக்காக நம்மளால் ஏற்படுத்தி கொண்ட குடியரசு.